ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி வரும் திரு ஸ்ரீதர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் இயக்குனர் திரு முகேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளினி நான் மனோசித்ரா. மீண்டும் ஒரு முறை அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். The session over to Mr. Sridhar sir. Thank you sir. வணக்கம் ரத்னவாணி நேயர்களே. இந்த அனுபவ நிகழ்ச்சியிலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார சம்பந்தமான மூத்த குடியினருக்கு அல்லது ஆன்றோருக்கான நிகழ்ச்சியாக நடத்தி வந்துகின்றோம் இந்தியா முழுவதும். அதிலே கோவையிலும் தான் இந்த நிகழ்ச்சி முதலில் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மிஸ்டர் பிரசாந்த் நாயர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பிரசாந்த் நாயர் ஆர்டினரி சயின்ஸையோ டெக்னாலஜியோ அல்லது ஹெல்த் பத்தியோ பேச போறதில்ல. அவர் இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மிக முக்கியமான டிஜிட்டல் லிட்ரஸி பத்தி பேச போறார். டிஜிட்டல் லிட்ரஸி, அதோடு மக்களுக்கு அன்றாடம் தேவையான பணத்தை எடுப்பது, செலவழிப்பது போன்றவற்றை எப்படி முதியோர்கள், ஆன்றோர்கள் இலகுவாக பயன்படுத்தலாம், கஷ்டமில்லாமல் பயன்படுத்தலாம், அதற்கு எப்படியெல்லாம் நமது புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றன, அதை எப்படி ஆன்றோர்கள் பயன்படுத்தலாம் என்பதை திரு பிரசாந்த் நாயர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள வருகிறோம். வணக்கம் பிரசாந்த் அவர்களே. வணக்கம்.
சார், முதல்ல இந்த பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, நேஷனலைஸ் பேங்க். நானே ஒரு சீனியர் சிட்டிசன் தான். இந்த நேஷனலைஸ் பேங்க்ல எல்லாம் இன்னைக்கு கூட போனா இந்த பாஸ்புக் எடுத்துட்டு போகணும், ஒரு கியூல நிக்கணும். அவங்க முதல்ல எழுதி கொடுப்பாங்க, இல்லைன்னா இப்போ ஏதோ ஒரு மிஷின்ல போட்டு அந்த வாட்ச்மேன் தான் போட்டு கொடுப்பாரு, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி எல்லாம் வயதானவங்க எல்லாம் இந்த காலத்துல கஷ்டப்பட வேண்டியது. கொரோனா காலத்துல வெளியில போறதே பயமா இருக்கு. இப்படி போனா தான் பென்ஷன் வந்திருக்கான்னு பாக்கணும்னா பேங்க்ல போய் என்ட்ரி போட்டு வரணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த பேங்கிங்ல இப்போ போன்லயே பேங்க் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். நிறைய பேர் போன்லயே இந்த ஆன்லைன் பீப்புளுக்கு பேமெண்ட் பண்றாங்க. அதனால வயது முதிர்ந்தோர் கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ ஒன்னொன்னா சொல்லுங்களேன் சார், பேங்கிங்ல எப்படி சீனியர் சிட்டிசன் பயன்பெறலாம், அவங்க அதை எப்படி ஈஸியா பயன்படுத்த முடியும் பயம் இல்லாம? அப்ப அவங்க வாழ்க்கையை எப்படி அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து எப்படி கொஞ்சம் குறைவான கஷ்டத்தை கொடுக்க முடியும்? இப்போ ஒரு பேங்க்ல போய் நிக்கிறது, கியூல நிக்கிறது, டோக்கன் வாங்குறது, அந்த பணத்தை வந்துதா வரலையான்னு தெரியாது, ஒரு தடவை போடுது, 2ஆம் தடவை போடுது, பென்ஷனுக்கு இப்படித்தானே போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸுக்கும் இப்போ நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்காங்க. அவங்க பேங்க்குக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அது கூட ஒரு டெபிட் கார்டு இருக்கு, இல்லைன்னா கிரெடிட் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அவங்க பேங்க்ல போய் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் வேணும். முதல் ஸ்டெப் அவங்க பேங்க்ல போய் சொல்லணும். ஆமா ஆமா, அவங்க பேங்க்ல போய் சொல்லணும். அப்புறம் அவங்க அதுல ஏதோ ஒரு 1 or 2 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். லாகின் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு, டிரான்சாக்சனுக்கு ஒரு பாஸ்வேர்டு. அது ஒவ்வொரு பேங்க்லயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா எப்பவுமே அந்த மாதிரி ஒரு 2 பாஸ்வேர்டும் இருக்கணும். அப்போ பேங்க்ல போனா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பேங்க் நெட் பேங்கிங் அவங்க எனேபிள் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்னா அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யாராவது இப்போ முதியோர்கள் யாராவது கொஞ்சம் இளைஞர் கூட சப்போர்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிள் இன்டர்ஃபேஸ். அந்த பேங்கிங் சாஃப்ட்வேர் இப்போ இன்டர்நெட்ல ஆப் இல்ல, இப்போ கிட்டத்தட்ட எல்லா பேங்க்ஸுக்கும் அவங்க ஆப் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்க கேனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கேனரா பேங்கோட ஆப் ரொம்ப ஈஸியா அவங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க இன்டர்நெட்ல போய் பிரவுசர் மூலமா கேனரா பேங்க் அந்த பேஜுக்கு போலாம். அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஏதாவது ஒரு இளைஞர் கூட சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணலாம், நம்பர் 1. இல்லைன்னா நெட்ல போய் இன்டர்நெட்ல போய் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது அப்படி பார்த்தா அந்த இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுல பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸியா இருக்கு. அது ஏதோ ஒரு 2-3 கேள்வி கேட்போம், அதாவது அந்த ஐடி அந்த பின் நம்பர் ஏதோ கேட்போம். அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு. அது கத்துக்கிறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்காது. இது யூஸ் பண்ணா அந்த நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி மூலமா எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். அதாவது லாஸ்ட் இன்னைக்கு என்ன டிரான்சாக்சன் இருக்கு, நீங்க ஏதாவது ஏடிஎம்ல போய் டெபிட் பண்ணா அந்த டிரான்சாக்சன் அதுல வரும். நீங்க ஏதாவது கடையில போய் சப்போஸ் சென்னை சில்க்ஸ்ல போய் ஸ்வைப் பண்ணி ஏதாவது சாரி பர்ச்சேஸ் பண்ணா அதுவும் வரும். அப்போ அந்த நெட் பேங்கிங் அக்கவுண்ட்ல நம்ம ஹிஸ்டரி ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் இருக்கும். ஒரு மாசத்துக்கு நீங்க என்னென்ன டிரான்சாக்சன் வந்திருக்கு, என்னென்ன டிரான்சாக்சன் பண்ணி இருக்கு, என்னென்ன எவ்வளவு காசு வந்திருக்கு, எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கு. இப்ப சப்போஸ் பென்ஷன் அமௌண்ட் 3rd வரணும், அந்த அப்படியே நெட் பேங்கிங்ல போய் 3rd என்ன டெபிட் என்ன கிரெடிட் பார்த்தா தெரியும். சப்போஸ் 3rd வரலன்னா சரி பென்ஷன் காசு வரல, அப்போ அந்த ட்ரெஷரியில ஏதாவது போன் பண்ணி கேட்கலாம், என்ன ஆச்சு நம்ம இது வரல. அப்ப அவங்க சொல்லுவாங்க மேபி கோவிட்னால எங்களுக்கு ஒரு நாள் டிலே இருக்கலாம். இந்த மாதிரி நெட் பேங்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. அது வேற, நெட் பேங்கிங் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்ன வேணாலும் ஹேக் பண்ணலாம். நம்ம கேட்போம் இல்ல, பெரிய பெரிய கம்பெனி மைக்ரோசாப்டோட சர்வர், ஐபிஎம்மோட சர்வர் ஹேக் பண்றாங்க, அது வேற ஒரு விஷயம். ஆனா அப்படி பார்த்தா அந்த நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இஸ் வெரி வெரி செக்யூர், மோர் ஆர் லெஸ் வெரி வெரி செக்யூர், நம்பர் 1. செகண்ட் திங், இப்ப நம்ம நிறைய யூபிஐ பேஸ்ட் டிரான்சாக்சன்ஸ் இருக்கு, யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அதுலதான் இந்த கூகுள் பே இருக்கு, போன் பே, அமேசான் பே, பேடிஎம், இந்த மாதிரி நிறைய மொபைல் பேஸ்ட் சர்வீசஸ் இருக்கு. அதிலும் நான் சொன்ன மாதிரி நிறைய லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு.
அது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா மொபைல் ஆப்லயே அப்படியே அந்த நம்பர் தெரிஞ்சா போதும். மெர்ச்சன்டோட நம்பர் இல்லைன்னா இப்ப நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு டிரான்சாக்சன் இருக்கு, உங்களுக்கு கூகுள் பே இருக்கு, எனக்கு கூகுள் பே இருந்தா சும்மா மொபைல் நம்பர் மூலமா ஒரு பின் நம்பரோட யூஸ் பண்ணி எனக்கு ஐ கேன் டிரான்ஸ்பர் மணி டு யூ. ரொம்ப ஈஸி, சுலபமா இருக்கு. நான் அமேசான் பேர் சொல்லுவேன்ல, அமேசான் நெட் ஏதாவது, நான் ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன், என் பொருள் வாங்கறத நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சர்ச் பண்ணுவேன். இல்ல முதல்ல சர்ச் பண்ணுவேன், எந்த வெப்சைட்ல கிடைக்கிறதுன்னு பாப்பேன், அதை கிளிக் பண்ணுவேன், அதுல என்ன விலை இருக்குன்னு இன்னொரு வெப்சைட்ல என்ன விலை இருக்குன்னு பாப்பேன். அப்புறம் எந்த இதுல நமக்கு சீப்பா இருக்கோ எது நல்லா இருக்கோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்றேன். அவங்க உங்களுக்கு பணம் கொடுன்னு சொல்றாங்க, ப்ரொசீட் டு பே. அப்ப ப்ரொசீட் டு பேன்னு சொல்றாங்க. உங்க எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு கேக்குறாங்க, அந்த அட்ரஸ கொடுக்கறோம் நம்ம. ப்ரொசீட் டு பேன உடனே நீ நெட் பேங்கிங்ல பண்றியா, கிரெடிட் கார்டுல பண்றியா, டெபிட் கார்டுல பண்றியா, யூபிஐல பண்றியான்னு கேள்வி கேக்குறாங்க. நம்மளா ஒரு சிம்பிளா ஒரு ஓல்டு மேனு நேஷனலைஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சு ஒரு நெட் பேங்கிங் ஒரு யூசர் ஐடியும் ஒரு ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உடனே அமேசான் சொன்ன நெட் பேங்கிங் சூஸ் பண்ணி அந்த பேங்கோட பேரை போட்டோம்னா அந்த பேங்க்ல உன்னுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டா இது நேரா பேங்குக்கே போயிடும். அந்த பேங்குக்கு அந்த பேங்க்ல பணம் இருந்ததுன்னா அது கொடுத்துரும். ஒரு ஓடிபி வரும் உங்க போன்ல, அந்த ஓடிபியை போட்ட உடனே சேஞ்ச் பண்ண. அதாவது முதல் ஸ்டெப் இந்த பொருள் வேணும்னு முடிவு பண்றீங்க. செகண்ட் ஸ்டெப் அதுல போய் கூகுள் சர்ச் பண்றீங்க எங்க இந்த கடையில எல்லாம் கிடைக்குதுன்னு. மூணாவது என்னென்ன விலையில கிடைக்குதுன்னு பாக்குறோம். நாலாவது அதை நம்ம சூஸ் பண்ணி கிளிக் பண்ண உடனே உங்களுடைய எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு கேக்குறது, அந்த அட்ரஸ கொடுக்கறோம். அஞ்சாவது ஸ்டெப் ப்ரொசீட் டு பேன்னு சொல்றது. ப்ரொசீட் டு பேன்னு சொன்ன எப்படி பே பண்ண விரும்புறேன்னு சொல்லுது, கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா. ஆனா நம்ம எல்லாரும் சிம்பிளா நெட் பேங்கிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா இந்த யூபிஐ பத்தி அப்புறம் பேசுவாங்க. நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ தான் ரொம்ப சிம்பிளான. அதுதான் வருவோம். இது முதல் ஸ்டெப் நெட் பேங்கிங் வழியா பண்றது. அதாவது பேங்க்ல ஒரே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்திருப்பாங்க, யூசர் ஐடி கொடுத்திருப்பாங்க, அதை போட்டு பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூசர் ஐடி ஞாபகம் வைக்கணும். இப்போ அது மேபி கொஞ்சம் ஒரு 10 டிஜிட் இருக்கும், அது கண்டிப்பா ஏதாவது பேப்பர்ல எழுதி வைக்கணும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கணும். அது ரொம்ப சிம்பிளா இருக்காது, கொஞ்சம் மேபி ஒரு 10. அதே நம்ம பேங்க்ல எழுதும் போதே நம்ம யூசர் ஐடி இது வேணும்னு கூட சொல்லிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. அது பேங்க்ல எழுதும் போதே எனக்கு என் பொண்ணு பேரு, மாட்டு பொண்ணு பேரு, பையன் பேரு, இல்லைன்னா ஏதோ ஒரு எங்க ஊர் பேருன்னு யூசர் ஐடி வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்டெப்புங்க. ரெண்டாவது தான் நீங்க சொல்ல வர முக்கியமான யூபிஐ. எல்லாரும் காமனா சொல்றாங்க கூகுள் பே பண்ணிட்டேன், பேடிஎம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அது எவ்வளவு ஈஸின்னு சொல்ல வருங்க. இதெல்லாம் பண்ண வேண்டாம், மொபைல் போன் எடுத்துக்கிட்டு அது சொல்லுங்க அது எப்படி பண்ணணும் யூபிஐல. அதுல 4-5 விதம் இருக்கும் யூபிஐல இல்லையா? ஆமா ஆமா. இப்ப கூகுள் பே தான் நான் யூஸ் பண்றேன். அதை சொல்லி கொடுங்க. கூகுள் பே சப்போஸ் நான் ரெட் பஸ்ல எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னா, இப்போ கேரளாவில் என்னோட சொந்த ஊர்ல திருவனந்தபுரத்துல இருக்கு. நான் திருவனந்தபுரத்துல எனக்கு கோயம்புத்தூர் வரணும். உண்மையில நான் ரெட் பஸ்ல போய் அப்படியே நான் செலக்ட் பண்ணுவேன், இந்த பஸ்ல இந்த சீட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேன்னு வரும். அது கேட்போம் உங்களுக்கு போன் பேயா கூகுள் பேயா. ஏன்னா அவங்க ரெட் பஸ்ஸுக்கு இந்த 2 பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இருக்காங்க. அந்த கூகுள் பே சூஸ் பண்ணா அவங்க கேட்போம் வாட் இஸ் யுவர் பின் நம்பர். அந்த பின் நம்பர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேமெண்ட் போகும். ஒரு சில யூபிஐல என்னன்னா ஒரு ஓடிபி கேட்போம், வாட் இஸ் தி ஓடிபி. அதே ரெஜிஸ்டர்ட் மொபைல்ல அந்த ஓடிபி நம்பர் வரும். ஓடிபினா 1 டைம் பாஸ்வேர்டு. அதாவது நம்ம போன்ல இருந்து வேற யாராவது பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நம்ம பண்றதுக்கு அது செக் பண்றதுக்கு தான் ஒரு ஓடிபி. ஓடிபினா ஒரு SMS மூலமா அந்த ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஏதோ ஒரு 6 டிஜிட்ஸா 4 டிஜிட்ஸா அது மறுபடியும் கொஞ்சம் அந்த இதுல டைப் பண்ணணும், அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த பின் நம்பர் ஞாபகம் வைக்கிறதுக்கு 4 டிஜிட் தான் பின் நம்பர். அது ஈஸியா நம்ம நம்ம டேட் ஆஃப் இயர் ஆஃப் பர்த்தா, அதான் ஏதா பையனோட டேட் ஆஃப் பர்த்தா, ஏதா இயர் ஆஃப் பர்த் தான்
ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால இந்த நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, இப்போ கிரெடிட் கார்டு இருந்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. கிரெடிட் கார்டுல கொஞ்சம் கேள்வி கேட்போம். உங்க அட்ரஸ், வென் இஸ் யுவர் கிரெடிட் கார்டு கெட்டிங் வேலிடிட்டி, எப்போ போகிறது, அது மாதிரி எல்லாமே கொடுக்கணும். அப்ப இது நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. இந்த யூபிஐ பேஸ்டு கூகுள் பே, அமேசான் பே, போன் பே, பேடிஎம், இது எல்லாமே based on the UPI platform, Universal Payment Interface, கவர்மெண்டோட பிளாட்ஃபார்ம். அது வேற. சப்போஸ் நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு தனி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, பீம்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, இதே யூபிஐ இன்டர்ஃபேஸ். ஆனா நிறைய மர்ச்சன்ட்ஸுக்கு மேபி பீம் எடுக்கிறது இல்ல. பட் நிறைய கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பீம் யூஸ் பண்றது. அந்த பீம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம இது அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ண நிகழ்ச்சி. அரசாங்கம் வந்து எல்லா யூபிஐ பேமெண்ட்ஸுமே, பேடிஎம்மோ, கூகுள் பேயோ, வாட்ஸ்அப் பேயோ, எந்த பேமெண்டா இருந்தாலும் அந்த பேமெண்ட் தான் அந்த பீம் வழியா தான் போகுது அல்டிமேட்டா. அந்த பீம் தான். அந்த பீம்ன்றத வந்து சாதாரண ஸ்மார்ட் போன் இல்ல, நார்மல் போன்ல கூட பீம் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஸ்மார்ட் போன் இல்லாத சீனியர் சிட்டிசன் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த டச். அப்ப அவங்களும் அந்த பீமை யூஸ் பண்ணலாம் இல்லையா? அந்த சிஸ்டம் சொல்லுங்க. அதாவது வெறும் ஆர்டினரி 1000 ரூபாய் போன் தான் வச்சிருக்கேன் நானு, நம்பர் டயல் பண்ணா வரும். அதுல இருந்து எப்படி நான் வந்து இதெல்லாம் வீட்டுல உட்காந்தபடி பண்ண முடியும்? அதுல எப்படி பீமை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. இல்ல, பீம்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ கூகுள் பேனா ஒரு இன்டர்ஃபேஸ், பிரைவேட் இன்டர்ஃபேஸ், கூகுளோட அந்த கம்பெனி நடத்துற இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி அமேசான் பே, அமேசானோட ஃபீஸ். பீம்னா அந்த யூபிஐ, இது எல்லாமே இந்த கூகுள் பே எல்லாமே யூபிஐ பிளாட்ஃபார்ம் மூலமா தான் வரும். யூபிஐ பிளாட்ஃபார்ம்னா யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இன்டர்ஃபேஸ். அப்ப எல்லா பேமெண்ட்டும் இந்த யூபிஐ மூலமா தான் வரும். ஆனா யூபிஐயோட சொந்தமான ஃப்ரண்ட் எண்ட் இன்டர்ஃபேஸ் தான் இந்த பீம். அதனால ஜஸ்ட் லைக் அமேசான் பே, கூகுள் பே, அதே மாதிரி ஒரு நல்ல இன்டர்ஃபேஸ். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்போ ஒரு சில ஸ்மார்ட் போன் இருக்கணும், ஃபெசிலிட்டி இருக்கணும். ஆனா பீம் ரொம்ப சிம்பிளான போனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது வேற. நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, இது எல்லாமே பீம் மூலமா ஈஸியா பே பண்ணிக்கலாம். பட் பிரைவேட், மேபி ஒரு சில பிரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பீம் யூஸ் பண்றது இல்லை. இப்ப நான் இப்போ ரெட் பஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா எனக்கு அதுல 2 தான் வருது, கூகுள் பேயும் போன் பே, வேற எதுவுமே வரது இல்ல, பீம் வரது இல்ல. பட் ஆனா நான் இப்போ கோயம்புத்தூர் வீடோட எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும்னா அது பீம், இப்ப எனக்கு பீம் ஆப் இருந்தா பீம் இன்டர்ஃபேஸ் வருது. அதனால மோஸ்ட்லி கவர்மெண்ட் டிரான்சாக்சன்ஸ்க்கு பீம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் செக்டர் பில் பேமெண்ட்ஸும் அதுக்கு எல்லாமே பீம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரைவேட் மாதிரி இருக்கு, மேபி கூகுள் பே இல்லனா வேற ஏதாவது பிரைவேட் பேடிஎம் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதாவது கூகுள் இருக்கிறவங்க கூகுள் பே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் எல்லாம் பண்ண வேண்டாம், ஜிபே போயிட்டு அந்த போன் நம்பர் போட்டாலே பணம் அனுப்பிச்சுடலாம். அது சொன்னீங்களா? ஆமா ஆமா. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.